திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருக்கு பின்னால் 2 நபிமார்கள் ஓதிய மிக முக்கியமான துஆக்கள் இருக்கின்றது. இதனை ஓதி நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அதே போன்று நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அவன் நீக்குவான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த துஆக்கள் அல் குர்ஆனினுடைய 2 வசனங்கள். இதனைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, இன்று ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான அமல்களை செய்திருக்கின்றார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் நபி அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நேர காலத்தோடு ஜும்ஆவுக்கு சென்று அங்கே திக்ருகளிலும் அமல்களிலும் ஈடுபடக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது மிகப்பெரிய ஒரு நன்மையான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் செய்யக்கூடியதாக குர்ஆனிலே கூறுகின்ற ஒரே ஒரு அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. அதாவது அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுகின்றோம். மக்களாகிய நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக நபி அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவோம். நாம் கூறக்கூடிய ஸலவாத்துக்கள் நபி அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, மிக முக்கியமான ஒன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது இந்த ஜும்ஆவுடைய நாளில். அதே போன்றுதான் இன்னும் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய ஆக்களை நம்முடைய ரப்பு ஏற்றுக்கொள்வான் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரம் எது என்பது பற்றி இமாம்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களுடைய கருத்து, அதாவது ஜும்ஆவுடைய நாள் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக அதிகமான இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அசருக்கு பின்னால் உள்ள நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். அதுவும் ஜும்ஆவுடைய நாள். நாம் துஆக்களை கேட்பதற்கு முன்னால் அதிகமாக இஸ்திக்ஃபாரை நாம் செய்வோம். ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறைமுகமான தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்ததாக ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்ய வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸ்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஏராளமான இஸ்திக்ஃபார், திக்ருகள், ஸலவாத்துக்கள் இவைகள் அனைத்தையும் நாம் அதிகமாக கூறுவோம். அதுவும் அசருடைய தொழுகைக்கு பின்னால். அதே போன்று இந்த 2 துஆக்கள் மிக முக்கியமான துஆக்கள், மிக முக்கியமான 2 நபிமார்கள் ஓதிய துஆக்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய அந்த துஆக்களையும் நாம் ஓதுவோம். முதலாவதாக, எறும்புகள் பேசக்கூடியதை அல்லாஹ் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். எறும்புகள் மாத்திரமல்ல, பறவைகள் பேசக்கூடிய சக்தியும் அதனை கேட்கக்கூடிய சக்தியையும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதே போன்று தான் எறும்புகள் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அதனை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது ஒரு துஆவை
நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அதனை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். என்ன துஆ என்றால், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين. மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين. இதனுடைய பொருளை பாருங்கள். என் இறைவா, நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்துள்ள அருட்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும், நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகளை செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. இன்னும் கிருபையை கொண்டு என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்த்தருள்வாயாக என்று வரக்கூடிய இந்த குர்ஆனினுடைய வசனம் 27வது அத்தியாயம் 19வது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட மிக முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. இது ஒரு குர்ஆனினுடைய வசனமாக இருக்கின்றது. இதனை நாம் அதிகமாக ஓதுவோம். இந்த ஜும்ஆவுடைய நாளில் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். அதே போன்று தான் அதிகமான சோதனைகளுக்கு உள்வாங்கப்பட்ட நபி, அதிகமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்து அத்தனை சோதனைகளையும் வெற்றி கொண்ட, பொறுமையாக இருந்து வெற்றி கொண்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. இதனையும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்